அருளமுதம் பொதிந்த கோவில் அம்புயத்தோனயோத்தி மன்னர் களித்த கோயில் தோலாத தனி வீரன் தொழுத கோவில் துணையான வீடனர்க்கு துணையாம் கோவில். கோவில் என்றாலேயே திருவரங்க திவ்ய கஷேத்திரத்திற்குத்தான் பெயர். கோவில், திருமலை, பெருமாள் கோவில் என்று 3 திருப்பதிகளுடைய பிரபாவங்களை நாம் பார்த்து வருகிறோம். பகவத் ராமானுஜருடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய பெருமை பெற்றன இந்த 3 திவ்யதேசங்கள். இது தவிர அனைத்து திவ்யதேசங்களுக்கும் ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாற்றில் முக்கியமான இடம் உண்டு. அதில் தற்பொழுது பெருமாள் கோவில் எனப்படக்கூடியதான காஞ்சிபுரத்திலிருந்து பகவத் ராமானுஜர் திருவரங்க பெருமாள் அரையரின் பின்னாடி கோவில் எனும் அந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்திற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய வைபவாதிசயத்தை நாம் பார்த்து வருகிறோம். ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் பெரிய பெருமாளாம் திருவரங்க நகரத்தப்பன் எப்படி எழுந்தருளினான் என்னும் சரித்திரம்தான் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனாலே ஒரு பாசுரத்தில் வர்ணிக்கப்படுகிறது. குறிப்பாக ஸ்ரீமத் ராமாயணம் தொடக்கமாக ஸ்ரீ ரங்க விமானத்தினுடைய பிரபாவங்கள் ஆங்காங்கு இதிகாசங்களிலும் புராணங்களிலும் வெகு விஸ்தாரமாக வர்ணிக்கப்படுகின்றன. ராமன் புற்பா முதலா புல்லிரும்பாரி ஒன்றின்றிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரன் முற்றவும் நற்பாலு குய்த்தலன் என்னும்படியாக அனைத்து கொத்து பரிஜனங்களையும், அதாவது தன்னுடைய சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடிய அந்த அயோத்தி நகரத்தில் இருக்கக்கூடிய புல் பூண்டு ஸ்தாவர ஜங்கமம் என்பதாக தன் பிரிவுத்துயரை பொறுக்காத அனைத்தையும் தன்னுடன் சேர்ந்து தன்னடிச்சோரி எனப்படும் ஸ்ரீவைகுண்டலோகத்திற்கு அழைத்துச் செல்கிறான். இந்த விஷயங்களில் மகான்கள் விமர்சகர்கள் பலவிதமான ரசங்களை கூறுகிறார்கள். கூறத்தாழ்வானும் இந்த சரித்திரத்தை வியந்து போற்றுகின்றார். அத்தகையதொரு சந்தர்ப்பத்தில்தான் ஹனுமான் தான் ராமனுடன் வரவில்லை, ஏனென்றால் ராமனாலே தழுவிக்கொள்ளப்பட்டதான் இந்த தேகம் தனக்கு கிடைத்திருக்கும் பொழுது இதைவிட மேலான தேகம் எனக்கு வேறு எதுவும் இல்லை, அதில் எனக்கு விருப்பமும் இல்லை என்று மறுத்துவிட்டார். விபீஷணன் தர்மாத்மா, ராட்சசன் குலத்தில் பிறந்தால் கூட அந்த ராட்சச குணம் சிறிதும் இல்லாதவன். பரமாபத் கதஸ்யாபி தர்மே மம மதிர்பவேத், எத்தகையதொரு ஆபத்து ஏற்பட்டிருந்தால் கூட அந்த ஆபத்தில் எனக்கு தர்மத்தில் தான் புத்தி செல்ல வேண்டும், நியாயமான வழியில் தான் புத்தி செல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகாத்மாவாய் இருப்பதினாலே, சிரஞ்சீவி வரம் பெற்றிருப்பதினாலே ராமன் விபீஷணனை தன்னுடன் வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது விபீஷணன் கலங்கி நிற்கிறான். சுவாமி எம்பெருமானே சர்வேஸ்வரா பிரபோ, வாசுதேவா நாராயணா, உன்னை பிரிந்து நான் எப்படி இருக்க முடியும் ராமா ராமச்சந்திரமூர்த்தே என்று கதறி அழ, என்னை நீ பிரிந்து இருக்க வேண்டாம் அப்பா, என்னுடனே நீ இருக்கலாம். இவ்விதம் எப்படி என்னுடன் நீ இப்பொழுது விபவாவதாரத்தில் இருக்கிறாயோ அதுபோன்று என்னுடைய அர்ச்சாமூர்த்தியை நான் உனக்கு அனுகிரகிக்கிறேன். இந்த அர்ச்சாமூர்த்தியை யதாக்கிரமமாக நீ ஆராதனை செய்து வந்தாயானால் என்னுடைய பிரிவு துயர் உன்னை வருத்தாது என்று சொல்லிவிடுகிறார். லப்த்வா குலதனம் ராஜா லங்காம் பிராயாத் விபீஷணா. வால்மீகி ராமாயணத்தின் அற்புதமான ஸ்லோகம் இது. லப்த்வா குலதனம் ராஜா. இந்த இடத்தில் சில விசேஷங்கள் உண்டு, விமர்சகர்களிடையே சில அபிப்பிராயங்கள் உண்டு. லப்த்வா குலதனம் ராஜா லங்காம் பிராயாத் விபீஷணா. ராமனிடமிருந்து குலதனத்தை பெற்றவனான அந்த விபீஷணன் பாத்மம் முதலான புராணங்களில் இந்த விஷயங்கள் விமர்சிக்கப்படுகின்றன. லங்காம் பிராயாத் விபீஷணா, லங்கைக்கு சென்றான். இது பாத்ம புராண வச்சனம். ஆராதய ஜெகநாதம், பெருமாள் சொல்லுகிறார், நீ அந்த ஜெகநாதனான என்னுடைய பெருமாளான பெரிய பெருமாளான ரங்கநாதனை எப்பொழுதும் யதா காலம் வழுவாமல் எந்த நெறி தவறாமலும் நீ ஆராதித்து வருவாயாக என்று சொன்னதினாலே விபீஷணன் அப்பெருமானை பெற்றுக்கொண்டு கிளம்பிவிட்டான். அயோத்தியிலிருந்து விபீஷணன் இலங்கை பட்டணத்திற்கு வரக்கூடிய காலம் அது. அதற்குள்ளாக இங்கே காவிரியின் நடுவில், 2 காவிரியின் நடுவில் சந்திரபுஷ்கரணி என்னும் உத்தமமான ஒரு ஸ்தான விசேஷம் அமைந்திருக்கிறது. அதாவது அந்த சந்திரபுஷ்கரணியானது ராமனை காட்டிலும் ரங்கநாதனை காட்டிலும் பழமையானதாம் அந்த சந்திரபுஷ்கரணி. சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தான் அருளி செய்த ஹம்ச சந்தேஷம் என்னும் காவியத்தில் சந்திரபுஷ்கரணியின் மகிமையை போற்றுகின்றார். ஹம்ச சந்தேஷம் என்னும் இந்த காவியம்
வேதாந்த தேசிகனுடைய கற்பனையில் உதித்தது. எவ்விதம் காளிதாச மகாகவி மேக சந்தேசம் என்று மேகம் விடு தூதாக அந்த மேகத்தை தூது அனுப்பினாரோ அதே போன்று வேதாந்த தேசிகன் வேதாந்தார்த்தங்களை எல்லாம் வர்ணிக்கக்கூடியதும் விஸ்தாரமாக ராமாயணத்துடைய அனுபவத்தை நாம் பெறுவதற்கு நமக்கு எல்லா விதத்திலும் உதவியாய் இருப்பதுமான ஒரு காவியத்தை தன்னுடைய கற்பனை திறனினாலே படைத்திருக்கிறார். ஹனுமான் சீதையை அசோகவனத்தில் கண்டு அந்த சீதைக்கு ராமநாமாங்கிதமான மோதிரத்தை அளித்து அந்த சீதையை ஆஸ்வாசப்படுத்தி அவளிடமிருந்து சூடாமணி என்னும் உயர்ந்த ரத்னத்தை தான் பெற்று பின்னர் அக்ஷகுமாரன் முதலானவர்களை எல்லாம் வதம் செய்து இலங்கையை கொளித்து ராமனிடத்தில் வந்து திருஷ்டா சீதா நச்சானீதா, நான் சீதையை கண்டேன் சீதையை, ஆனால் அவளை அழைத்து வரவில்லை என்று இலங்கையில் நடந்த அனைத்து சரித்திரங்களையும் ராமனிடத்தில் விண்ணப்பித்தார். உடனே ராமன் போருக்கு தயாரானார். இனி போருக்கு புறப்பட வேண்டியது என்பதாக தீர்மானித்து விட்டாகிவிட்டது. அப்பொழுது அந்த போருக்கு யுத்த சன்னத்தம் செய்துவிட்டு சுக்ரீவன் தன் சைன்யங்களை எல்லாம் தயார்படுத்தக்கூடிய சமயத்தில் ராமன் தனிமையாக அங்கு இருக்கக்கூடிய அந்த கிஷ்கிந்தா வனத்தில் ஒரு குளத்தின் கரையில் இருக்கும் பொழுது அந்த குளத்தில் நீந்தி வரக்கூடிய அன்னப்பறவையை பார்த்து அகமகிழ்ந்து மறுபடியும் அன்னத்தை சீதையினிடத்தில் தூது விடுவதாக வேதாந்த தேசிகன் இந்த காவியத்தை இயற்றியுள்ளார். அன்னம் விடு தூது, ஹம்ச சந்தேசம். அதில் அந்த அன்னத்திற்கு ராமன் வழி கூறும் பொழுது ஆங்காங்கு திவ்யதேசங்களின் பெருமைகளை எல்லாம் வர்ணிக்கிறார். குறிப்பாக உயர்ந்த க்ஷேத்திர விசேஷமான திருமலையப்பனாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய திருக்கோயிலின் வைபவத்தை வர்ணிக்கிறார். அடுத்தது காஞ்சிபுரத்தின் மாகாத்தியத்தை 11 ஸ்லோகங்களினாலே வர்ணிக்கிறார். பின்னர் திருவள்ளரை என்னும் ஆதிரங்க திவ்யக்ஷேத்திரம் ஸ்ரீரங்கநாதன் இங்கே எழுந்தெழுவதற்கு முன்பாக 64 சதுர்யுகங்களுக்கு முன்பாக அவதாரம் செய்த பெருமாள் புண்டரீகாட்சன் என்னும் திருவள்ளரை பெருமான், அந்த திருவள்ளரை ஸ்வேதகிரிநாதனுடைய வைபவங்களை எல்லாம் வர்ணிக்கிறார். பின்னர் 2 ஆற்றின் நடுவில் அமைந்திருக்கக்கூடிய சந்திர புஷ்கரணியையும் சேஷபீட்டத்தையும் இந்த ஸ்தலத்தில் வர்ணிக்கிறார். ஏனென்றால் ராமன் இனிமேல் தான் படையெடுத்து செல்லப் போகிறான். பின்னர் லங்கையில் ராவணவதம் நடைபெறப் போகின்றது. அதன் பின்னர் சீதையுடன் வந்து இங்கே அரசாட்சி அயோத்தியில் அரசாட்சி செய்யப் போகின்றான். அதன் பின்னர் 11,000 வருடங்கள் கழித்து தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளும் சமயத்தில்தானே ஸ்ரீரங்கநாதனை விபீஷணனிடத்தில் ராமன் அளிக்கப் போகின்றான். இப்பொழுது ராமன் ஹம்சத்திற்கு அன்னத்திற்கு வழி சொல்லக்கூடிய அந்த காலத்தில் ஸ்ரீரங்க நகரத்தின் வர்ணனை செய்யப்படுகின்றது. அங்கே பெருமாள் இல்லை. ஆனால் பெருமாள் எழுந்தெழுவதற்கு முன்பாகவே சந்திர புஷ்கரணி என்னும் உயர்ந்த புஷ்கரணி அமைந்திருக்கிறது. சந்திர புஷ்கரணி ஸ்நானம் சத்குரோஹோ பாதசேவனம் ஏகாதசுபவாசம் ச த்ரயம் அத்யந்த துர்லபம். சந்திர புஷ்கரணியில் ஸ்நானம் செய்வது, சதாச்சாரியரை அணுகி அந்த சதாச்சாரியருடைய அருளுக்கு இலக்காகுவது, அதே போன்று ஏகாதசி என்று உபவாசம் இருந்து துவாதசியில் நல்ல சமயத்தில் நாம் சாப்பிடுவது, இவை மூன்றுடன் கூடியதாய் ஸ்ரீ ரங்கநாதனை சேவிப்பது என்பது இருக்கிறதே அத்தியந்த துர்லபமாம். ஒரு மனிதனுக்கு அவ்வளவு சுலபத்தில் அவனுடைய வாழ்க்கையில் கிடைக்காத பாக்கியம் என்று சொல்லுகிறார்கள். சந்திர புஷ்கரணி ஸ்நானம் ரங்கமந்திர தரிசனம் ஏகாதசுபவாசஸ்ச துளசீதளபக்ஷணோ கீதா பாடஸ்ய படனோ ஏகஸ்மின் யதி ஜன்மனி கிம் தஸ்ய துர்லபம் லோகே சது நாராயண ஸ்மிருதா. ஒருவனுக்கு இந்த பிறவியிலேயே இவை அனைத்தும் கிடைத்துவிட்டது என்றால் அவன் நாராயணனாகவே போற்றப்படுகிறானாம். என்னென்ன செய்ய வேண்டும்? இதோ இங்கே ஸ்ரீரங்கத்தில் தற்பொழுது நாம் சேவிக்கிறோமே, ராமனுடைய சன்னதிக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய அத்தியாச்சரியமான இந்த சந்திர புஷ்கரணியை பாருங்கள். இந்த சந்திர புஷ்கரணியின் அழகை சேவியுங்கள். சுவாமி ஸ்ரீ பராசர பட்டர் சந்திர புஷ்கரணியின் பெருமையை பேசும் பொழுது கூறுகிறார், ஸ்ரீ ரங்கநாதனும் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரும் இந்த சந்திர புஷ்கரணியின் கரையில் உலா வருவார்கள். இங்குள்ளதான மரங்களில் பூத்து குலுங்கக்கூடிய புஷ்பங்கள்
பிராட்டிக்கு மிகுந்த விருப்பத்தை அளிக்கக்கூடியதாம். ஆகையால் அந்த புஷ்பங்களை எல்லாம் ரங்கநாதன் பிராட்டிக்காக பரித்தளிக்கிறான். அது தவிர இங்கே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சன்னிதானங்கள் அமைந்திருக்கின்றன. அதிலும் பிராட்டிக்கும் எம்பெருமானுக்கும் ஆதரவு அதிகம் என்று பராசர பட்டர் ரங்கநாத ஸ்தோத்திரத்தில் ரங்கநாத ஸ்தவத்தில் அருளி செய்கிறார். அத்தகைய பெருமையை பெற்ற சந்திரபுஷ்கரணி. சந்திரபுஷ்கரணி ஸ்தானோ ரங்கமந்திர தரிசனோ. சந்திரபுஷ்கரணியில் தீர்த்தமாடி நம்முடைய அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு ரங்கா ரங்கா என்ன ரங்கா, காவேரி ரங்கா, கஸ்தூரி ரங்கா, பரிமள ரங்கா, பிரணவாகார விமானத்தில் அமர்ந்துரைகின்ற என் பிரபோ ரங்கநாதா என்று ரங்கனை சேவிக்க வேண்டுமாம். ரங்கமந்திர தரிசனம் ஏகாதசுபவாசஸ்ச. வெறும் ரங்கநாதனிடத்தில் பக்தி இருந்தால் மட்டும் போராதாம். சந்திரபுஷ்கரனை தீர்த்தாமாடுவது, காவேரியில் தீர்த்தாமாடுவது, எப்பொழுதும் ரங்கன் ரங்கன் என்பதாக ரங்கன் பின்னாடி ஓடிக்கொண்டிருப்பது மட்டும் போராதாம். ஏகாதசி உபவாசஸ்ச. விரத காலங்களில், இங்கே ஏகாதசி என்பது எல்லா விரத காலங்களுக்கும் உபலட்சணமாய் அமைந்திருப்பதினாலே அந்த உபவாச காலங்களில் சரியாக உபவாசம் இருந்து எம்பெருமானை வழிபடுதல் முக்கியம். துளசீதள பக்ஷணம். அடுத்தது பெருமானை நல்ல துளசீதளத்தினாலே அர்ச்சித்து அந்த துளசியை மகாப்பிரசாதமாக நாம் பெற்று அந்த துளசியை நாம் சாப்பிட வேண்டும். கீதா பாடஸ்ய படனம். அடுத்தது கீதை, பகவத்கீதையை நாம் படிக்க வேண்டும். இவையெல்லாம் ஏகஸ்மின்னேவ ஜன்மனி, ஒரு ஜன்மத்தில் ஒருவனுக்கு கிடைத்தது என்றால் அவன் செய்த பாக்கியதாரிசியம்தான் என்ன. அவன் நாராயணனுக்கு எல்லா விதத்திலும் சமமானவனாக திகழ்கிறான் என்பது சந்திரபுஷ்கரணியினுடைய மகாத்மியம். ஏனென்றால் ஒரு கால விசேஷத்தில் தக்ஷ பிரஜாபதியினுடைய சாபத்தினாலே சந்திரனுக்கு க்ஷயரோகம் ஏற்பட அந்த க்ஷயரோகத்தை, தன்னிடம் உள்ள அந்த வியாதியை, தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வியாதியை போக்கடித்துக் கொள்வதற்காக சந்திரன் இந்த புஷ்கரணியில் தினந்தோறும் ஸ்நானம் செய்து எம்பெருமானை வழிபட்டதினாலே இதற்கு சந்திர புஷ்கரணி என்பதாக பெயர் உண்டாயிற்றாம். அந்த புஷ்கரணி கரையில் பல மகரிஷிகள் மகாத்மாக்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். விபீஷண ஆழ்வான் அயோத்தியிலிருந்து இக்ஷ்வாகு குலதனமான ரங்கநாதனை தான் பெற்று இலங்கைக்கு பிரயாணமாகும் வழியில் இந்த சந்திர புஷ்கரணி கரையில் நடந்த சரித்திரத்தை நாம் தொடர்ந்து பார்க்கப் போகிறோம்.